வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கும்பராசி. வருகின்ற சித்திரை மாதம் 1ஆம் நாள் திங்கட்கிழமை 14/4/2024 அன்று சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மாறி மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். அங்கிருந்து தன்னுடைய வருட பயணத்தை தொடங்குகிறார். இந்த நன்னாளில் நாம் தமிழ் புத்தாண்டை கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த ஆண்டுக்கு விசுவாசு என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த நன்னாளில் இந்த ஆண்டு முழுவதும் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எல்லா ஐஸ்வர்யங்களும் நிறைந்த ஆண்டாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதத்தில் துவக்கத்தில் கோள்களின் நிலை: உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன், ராகு, கேது, புதன், சுக்கிரன் என 5 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய், ஆயுள் ஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். ஏப்ரல் 3 அன்று செவ்வாய் பகவான் 3ஆம் இடமான உபஜய ஸ்தானத்தில் அமரவிருக்கிறார். இந்த ஏப்ரல் 14 அன்று சூரிய பகவான் 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் அமரவிருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதத்தில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை 12 ராசிகளுக்கும் முதலில் இதே சேனலில் பதிவிடுகிறேன், கண்டு கழியுங்கள். முதலில் பொதுவான பலன்களை பார்க்கலாம். நிதிநிலையை பொறுத்தவரை உங்கள் 11ஆம் அதிபதியான குரு பகவான் 4ஆம் இடத்தில் தாய் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ஜீவனாதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்தில் வலுவுடன் அமர்ந்திருக்கிறார். உங்கள் நிதிநிலை சாதகமான நிலையிலேயே அமையும். ஆனாலும் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். உங்கள் ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் உயர்வானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது. உடல் நிலையை பொறுத்தவரை சீராகிக் கொண்டே வரும். நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கை சில முரண்பாடுகளை சந்திக்கலாம். மாதத்தின் 2வது பகுதியில் சிறப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். இனி விரிவான பலன்களை பார்க்கலாம். நிதிநிலை: உங்கள் வருவாய் ஜீவன தொழில்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான நிலையிலேயே இருக்கும். செலவுகள் அதற்கு தகுந்தால்போல் வரிசை கட்டியிருக்கும். வேலை செய்பவர்களுக்கு பணப்பயன்கள் வந்து சேரும். பாதச்சனி தொடர்வதால் உங்கள் பணம் விரைய செலவுகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. நிதி, வருவாய் மற்றும் செலவினங்களில் திட்டமிடல் அவசியமாகிறது. யூக வணிகம், சூதாட்டம், பங்குச்சந்தை முதலியவற்றில் இந்த மாதம் முதலீடு செய்தால் இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதால் இவற்றை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ருணரோகாதிபதி சாதகமாக நின்ற போதிலும் சனி பகவானின் பாதச்சனியால் பெரிய நோய்களிலிருந்து விடுபடுவீர்கள். அதே நேரத்தில் தோல் அலர்ஜி, வெப்ப நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வயது முதிர்ந்தவர்கள் வெயில் நேரத்தில் வெளியே சுற்றுவதை தவிர்ப்பது நல்லது. உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, சத்துள்ள ஊட்டச்சத்து உணவுகள், கொழுப்பு சத்தை நீக்கப்பட்ட உணவுகள் ஆகியவற்றையும் காய்கறிகளையும் அதிகம் சேர்த்துக்கொள்வது நல்லது. மனதிற்கு பிடித்த காரியங்களில் ஈடுபடுவது உங்கள் இளமையாக வைத்துக்கொள்ள உதவும். குடும்ப காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்ப வாக்குஸ்தானத்தில் வலுவாக இல்லை. அதே வேளையில் கலசஸ்தானாதிபதி மாதத்தின் 2வது பகுதியில் வலுவாக அமர உள்ளார். காதல் அதிபதியும் வலுவிழந்து காணப்படுகிறார். இந்த மாதத்தில் கணவன் மனைவி உறவு காதலுடன் புரிதல்களுடன் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தோன்றி மறையும். காதலில் இருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் ஒளிவு மறைவின்றி பழகினால் எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு லாபகரமான மாதமாக அமையும். செய்கின்ற தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். தொழிலாளர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். கூட்டு தொழில்கள் லாபம் தரும். வருகின்ற வருவாய் திருப்திகரமாக அமையும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும். தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயன்பெறும் காரியங்களில் நடைபெறும். உத்தியோகம் சம்பந்தமான பிரயாணங்கள் அலைச்சல்களும் ஏற்படும். எவ்வளவு வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் உங்கள் அனுபவத்தால் முடித்து கொடுத்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். மாணவர்கள் இந்த மாதம் நிறைய உழைக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வுடன் கல்வி கற்றால் மட்டுமே உங்கள் இலக்கை நீங்கள் அடைய முடியும்.
அரசியல்வாதிகள் தங்களுடைய அனுபவத்தால் எதிராளிகளை எளிதில் சமாளித்து விடுவார்கள். பயமுறுத்தல்கள் ஒன்றும் உங்களை பாதிக்காது என்பதால் கவலையின்றி பயணிக்கலாம். கலைஞர்கள் சிறப்புகளை பெறும் அளவிற்கு உங்கள் படைப்புகள் இருக்கும். மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பரிசினையும் பெறுவீர்கள். இறுதியாக இந்த மாதம் இனி வருகின்ற காலமும் உங்களுக்கு சாதகமான நல்ல காலமாக அமையும். உங்கள் சவாலான வாழ்க்கை நிம்மதியாக அமையலாம். இந்த மாதம் மாங்காட்டு அம்மனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.